அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது சவிதா கார்ல் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், இறைவன் இக்குடும்பத்தை மேன்மேலும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், அவருடைய குழந்தையை ஞானத்திலும் கல்வியிலும் அறிவிலும் தெய்வ பகைத்திலும் சிறப்பாக வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது தேவேந்திரன் குடும்பத்தில் மரித்த ராஜம்மாளுடைய 11வது ஆண்டு நினைவு திருப்பலியாகும். அவருடைய தந்தை சார்லஸுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளிலிருந்து எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாட்சியுறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ஊரில் இறைவாக்கினர் எவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். தொழுகை கூடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையை போதிக்கின்ற பொழுதும், சமுதாயத்திலே அவர் செய்து கொண்டிருக்கின்ற புதுமைகளை பார்க்கின்ற பொழுதும், அநீதிகளுக்கு எதிராக அவர் போர் தொடுக்கின்ற பொழுதும் அவரை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறம் தள்ளுவதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பல நேரங்களிலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்பின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சான்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நிறைய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை திருவாக்குகள் 4 முதல் 5, 17 முதல் 19 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 71. பல்லவி. என் வாய் நாள்தோறும் உம்மது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை எல்லாம் கணிக்க முயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர்.
இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையானவை தான். இருப்பினும் இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12 இறை திருவாக்குகள் 31 முதல் பிரிவு 13 இறை திருவாக்கு 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவே. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு குறையானது, அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தை போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம், ஆனால் நாம் நேரில் காண்போம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கவுமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறியுள்ளது. அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிமாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் மதிப்பு இல்லை. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தம் சொந்த ஊராகிய தொழுகை கூடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை வாசித்த பிறகு, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டதையும், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது என்பதை அவர் சொல்லியும், இந்த இறைவாக்கு இன்று நிறைவேறிற்று அவர் என்று சொல்லுவதை கேட்கின்ற பொழுது முதலில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த மக்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தை சூசையை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று எல்லோரும் கூறி அவரை பாராட்டினர். யோசேப்பு நீதிமானாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனை தொடர்ந்து மக்களின் உள்ளத்தின் ஆழத்திலே இறை பிரசன்னத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது, மக்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களை பற்றியே அவர்களிடம் படம் பிடித்து காட்டுகின்ற பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் இயேசுவை ஊருக்கு வெளியே இழுத்துச் செல்லுகிறார்கள். மலை உச்சியின் மீது அவரை தள்ள பார்க்கிறார்கள். அவர்களிடமிருந்து அவர் நழுவிச் செல்கிறார் என்று இன்றைய வாசகத்திலே இறுதி அத்தியாயத்திலே காணுகின்றோம். இறைவாக்கினர்கள் என்றால் யார்? இந்த இறைவாக்கினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே எத்தனை இறைவாக்கினர்களை நாம் பார்க்கின்றோம். மோசே, எசையா, எசேக்கியேல், எரேமியா,
இப்படி எத்தனையோ இறைவாக்கினர்களை நாம் பெயரில் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இவர்கள் மக்கள் மத்தியிலே வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்பதையும் நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது, இறைவாக்கினர்கள் இறைவார்த்தையை போதிப்பது மட்டுமல்ல, மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சொல்லக்கூடியவர்கள் இந்த இறைவாக்கினர்கள். பல நேரங்களிலே இவர்கள் மகிழ்ச்சியின் செய்தியை சொல்லுவார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக அள்ளி தருவார்கள், ஆண்டவருடைய கோப அக்கினியை கூட மக்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். ஆக இறைவாக்கினர்கள் மக்கள் மத்தியிலே அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியின் தருணமாக இருக்கட்டும், துயரத்தின் தருணமாக இருக்கட்டும், அவர்கள் பாவ வாழ்க்கை கடந்து செல்வதாக இருக்கட்டும், அனைத்தையும் படம் பிடித்து மக்களுக்கு காட்டக்கூடியவர்கள் தான் இறைவாக்கினர்கள். அது உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்மை சார்ந்தவர்களை நாம் பெருமையாக சொன்னால், நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே அனைத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தால், அவர்களுக்கு நாம் தான் கடவுள். நம்மை உயரத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டாடுவார்கள். ஒருவேளை நம்மை சார்ந்தவர்களுடைய உண்மை வாழ்க்கையை, நடைமுறையை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, அவர்கள் செய்கின்ற தவற்றினை உணர்த்துகின்ற பொழுது, அவர்கள் பொய்மையை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, அவருடைய போலித்தனத்தை நாம் நேரடியாக வார்த்தையின் வழியாக கேட்கின்ற பொழுது, உயர்த்தி வைத்து அழகு பார்த்தவர்கள் நம்மை காலடியில் போட்டு மிதிக்க ஆரம்பிப்பார்கள், நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய காலகட்டங்களிலே இறைவாக்கினர்களுக்கு நடந்த நிகழ்வு. பெருமையாக பேசினால், அவருடைய எதிர்காலத்தினுடைய மகிழ்ச்சி தருணத்தை சொன்னால் இறைவாக்கினர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். எப்பொழுது மக்களுடைய குற்றம் குறைகளை வெளிப்படுத்தினார்களோ அப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டதையும் நாம் பழைய ஏற்பாட்டிலே காணுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இதைத்தான் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகத்தில் கேட்கின்ற பொழுது, எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்னதாகவே இறைவன் என்னை அறிந்து வைத்திருக்கின்றார். நான் பிறப்பதற்கு முன்னதாகவே இறைவன் என்னை திருநிலைப்படுத்தினார். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக என்னை உருவாக்கினார். நான் இடையே வரிந்து கட்டி கொண்டு இறைவன் கட்டளையிடுகின்ற அனைத்தையும் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் யூதாவின் அரசர்களும் அதன் தலைவர்களும் அதன் குருக்களும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகருக்கும் இரும்புத்தூணாக வெண்கலம் சுவராகவும் ஆக்கியுள்ளார் என்று சொல்லுகிறார். இறைவன் இப்படிப்பட்ட இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுப்பதன் காரணம் இறைவனுடைய மீட்பை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த இறைவாக்கினர்கள் இறைவனுடைய மீட்பை அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் புறம் தள்ளியதையும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவினுடைய காலத்திலும் பார்க்கிறோம். ஏன் இவ்வாறு அவர்கள் புறம் தள்ளப்பட்டார்கள்? இது நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே சொல்லப்படுவது போல, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுகிற பொழுது இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசை நீதிமானாக இருக்கிறார் என்பதையும், அந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய முகத்திலே ஒரு பிரகாசமான ஒளி ஏற்பட்டதையும் பார்த்தவர்கள் நம்பி அவர்களை பெருமையாக சொல்லுகின்ற பொழுது, அதே நேரத்தில் அந்த மக்களுடைய தவறான சிந்தனைகள், தவறான வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த யூத சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் இறைவன் எங்களுக்கு மட்டும்தான், வேறு எவருக்கும் இல்லை, எங்களோடு மட்டும்தான் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஆழமான ஒரு சிந்தனை கொடுக்கிறார். அது என்னவென்றால், இறைவன் உங்களுக்கு மட்டுமல்ல, தன் சாயலாக படைக்கப்பட்ட அனைவருக்குமே அவர் மீட்பராக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளில் நடந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறார். எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பஞ்சம் உண்டானது. இஸ்ரேலுடைய கைம்பெண்கள் பலர் இருந்தார்கள், ஆயினும் எவரிடமும் செல்லப்படவில்லை. மாறாக சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். இஸ்ரேலிடம் எத்தனையோ கைம்பெண்கள் இருந்தார்கள். இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மக்களிடையே எத்தனை கைம்பெண்கள் இருந்தாலும் அவர்களை விட்டு இறைவன் சாரிபாத்தில் இருந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் என்றும், மேலும் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலுடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தார்கள், ஆயினும் அவர்களுள் எவரும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே அனுப்பப்பட்டார் என்று சொல்லுகிற பொழுது, இந்த 2 நிகழ்வுகளும் புறையிரத்து மக்களாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பது இஸ்ரேல் மக்கள் மத்தியில். ஆக இவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த இஸ்ரேல் கூட்டத்திற்கும் யூத மக்களுக்கும் இயேசுவின் மீது கோபம் வந்து அவரை இழுத்துச் சென்று மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட நினைக்கிறார்கள். இதுதான் இறைவாக்கினர்களுடைய நிலைமை. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு, தாயின் கருவறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் சமுதாயத்திலே உண்மைக்காக போராடுகின்ற பொழுது அந்த போராட்டம் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இந்த இறைவாக்கினர்கள் ஏன் இவ்வாறு போராடுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைய 2வது வாசகத்தில் நீங்களும் நானும் அதற்கு தெளிவான ஒரு பதிலை காண முடிகிறது. பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் 2வது வாசகம். ஏன் இறைவாக்கினர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அன்பு நிறைந்தவர்கள். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். இதுதான் இறைவாக்கினர்களுடைய உண்மையுள்ள வாழ்க்கை. எனவே அவர்கள் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டார்கள், பொறுமையுள்ளவர்கள், அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள், உண்மைக்காக போராடுவார்கள். அது புறையினத்தாராக இருக்கட்டும், யூத சமுதாயமாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அது நானாக இருக்கட்டும், எவருக்குமே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே, சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார், அன்பு செய்தார். இறைவனுடைய அன்பை உங்களுக்கும் எனக்கும் மாறி வழங்கினார். இறைவாக்கினர்கள் இதைத்தான் செய்தார்கள். எனவேதான் இறைவாக்கினர்கள் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் நிறைவேறியிருக்கலாம். மனிதன் இயற்கையிலேயே தவறக்கூடியவன் தான். நானும் குற்றவாளி, நீங்களும் குற்றவாளி. ஆனால் பல நேரங்களிலே நீங்களும் நானும் நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உடன்பிறப்புகள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே, பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு எதிராக எத்தனையோ உள்ளங்கள் நம்மை அழிக்கவும் திட்டம் தீட்டியிருக்கும், நம்மை குற்றவாளிகள் என்று இந்த சமுதாயத்திற்கும் நிலைநிறுத்தியிருக்கும். இயேசு என்று சொல்லுகிறார், எப்பொழுது நீங்கள் உண்மைக்காக போராடுகிறீர்களோ கவலை கொள்ளாதீர்கள், ஏனென்றால் நான் உங்களை உன் தாயின் கருவறையில் இருப்பதற்கு முன்னதாகவே தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று. உலகம் நம்மை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் தீமைக்காக நம்மை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் தீவை முடிந்துவிட்ட பிறகு நம்மை அழுத்தி விடுவார்கள். இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் என்றுமே நம்மை உயர்த்தி வைப்பார். எனவேதான் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இன்று புனிதர்களாக விண்ணகத்தில் இருக்கிறார்கள்.
நாமும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உண்மைக்காக போராடுவோம், உண்மையை பேசுவோம், உண்மையை மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவோம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர் திருப்பலியிலே வென்றாடுவோம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் பின்னகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பிந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாகவும் பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்றி எங்களது மீட்பின் அருடையாளமாக எங்களுக்கு நீர் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகில் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும்
உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீர் இவளிடம் அழைத்து கொண்ட ராஜம்மா சார்லஸ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மக்குதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். உமது முகத்தின் ஒளி உம் அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதையும், ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.